குட் மார்னிங். இந்த 15ஆம் கூட்ட மூலகங்கள் அவற்ற சில இயல்புகள், அதுல பொஸ்பரஸ் தோற்றுவிக்கின்ற புறதிருப்பங்கள் சம்பந்தமாக போன வகுப்புல பார்க்கிறாங்க. பொஸ்பரஸ் 3 புறதிருப்ப வடிவங்களில் காணப்படுகிறது. ஒன்று வெண் பொஸ்பரஸ், மற்றது செம்பொஸ்பரஸ், கரும்பொஸ்பரஸ். இந்த 3 புறதிருப்பங்களும் அடிப்படையில P4 மூலக்கூறுல இருந்து பல்வேதியாக்கத்துக்கு உட்பட்டு ஏனைய 2 புறதிருப்பங்களும் உருவாகும். அதுல இந்த கரும் பொஸ்பரஸ் கடைசியா குறிப்பிட்டிருந்தனால் காரியத்தின் கட்டமைப்பு ஒத்ததென்று சொல்லியும் அது மின்னை கடத்தக்கூடிய இயல்புடையது என்று சொல்லி இந்த 3 பொஸ்பரஸ்களை வெண் பொஸ்பரஸ் தாக்குத்திறன் மிகவும் கூடியது. இது வழியில் ஓட்டுவோட தீப்பற்றி எரியக்கூடியது, ஆனால் நீரோட தாக்கமற்றது. அதனால காட்சி வடித்த நீர்ல பொஸ்பரஸ் அமிழ்த்தி களஞ்சியப்படுத்தப்படும். அடுத்து நாங்கள் அமிலங்களோட தாக்கம் பார்த்திருந்தாங்க. காரங்களோட இருவழி விகாரத்துக்கு உட்படும் என்று சொல்லியிருந்தான். அதுல ஒரு சின்ன திருத்தம் கடைசியா சொல்லியிருந்தான். பொஸ்பரஸ் இருவழி விகாரத்துக்கு உட்படும் போது pH3 தான் வருகுதுன்னு சொல்லி நான் முதல் மாறி Na3P என்று எழுதியிருந்தான். அது pH3 என்று, அதனால NaH2PO2 என்றும் சொல்லியிருந்தான். உலோகங்களோட சர்வசாதாரணமாக தாக்கத்துல ஈடுபடும். அல்லசன்களுடனான தாக்கத்துல நாங்கள் சொன்ன விஷயம் என்னென்றால், இந்த 17ஆம் கூட்ட மூலகங்களுக்கு கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் போது ஒட்சியேட்டியாக தொழிற்படுகின்ற ஆற்றல் அதிகரிக்கும். அதை நாங்கள் பார்க்கலாம் என்று சொன்னாங்க. 17ஆம் கூட்ட மூலகங்கள்ல புளோரினும் குளோரினும் பொஸ்பரஸ் +5 അതിന്റെ அதி உயர் ஒட்சியேற்ற நிலை வரை ஒட்சியேற்ற புரோமின் அயடின் +3 வரை தான் ஒட்சியேற்று. அப்ப இந்த 2 தாக்கங்கள்லையும் இருந்து அயடின் புரோமினை விட குளோரின் புளோரினுக்கு ஒட்சியேட்டியாக தொழிற்படுற ஆற்றல் உயர்வு என்று சொல்லி நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். சரிதானே? ஆர்சனிக்கு 3 புறதிருப்பம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது தொடர்பாக மேலதிக தகவல்கள் எங்களுக்கு தேவையற்றது. ஆகவே நான் அதை பற்றி கதைக்கையில தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. 16ஆம் கூட்ட மூலகங்கள் சொல்லி பதினாறாம் கூட்ட மூலகங்கள். 16ஆம் கூட்ட மூலகங்கள்ட இயல்புகளையும் நாங்கள் அட்டவணைப்படுத்திக் கொள்வோம். இதுல எங்களுக்கு தெரியும், ஆக்சிஜன் கொஞ்சம் விதிவிலக்காக நடந்து கொள்ளக்கூடியது. அங்கால இருக்கிற கந்தகம், செலேனியம், டெலூரியம், பொலோனியம் இவையெல்லாம் 16ஆம் கூட்டத்தை சேர்ந்த மூலகங்கள். இந்த 16ஆம் கூட்டத்தை சேர்ந்த மூலகங்கள்ல கூட்டத்தின் வழி மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும் போது கூட்டத்தின் வழி மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும் போது அவற்றின் அலோக இயல்பு குறைந்து உலோக இயல்பு அதிகரிக்கும். சரியா? 16ஆம் கூட்டத்தில இல்ல, எந்த ஒரு கூட்டத்திலையும் கூட்டத்தின் வழி மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும் போது அலோக இயல்பு குறைவடைந்து உலோக இயல்பு அதிகரிக்கும். இப்ப 14ஆம் கூட்டத்துல பார்க்கிறாங்க, அங்கால அண்டிமணி பிஸ்மத்துக்கு உலோக இயல்பு கூட. அதுல பிஸ்மத் உலோகமாகவே நடந்து கொள்ளும். 16ஆம் கூட்டத்துல பார்க்கும்போது அந்த உலோக இயல்பு அதிகரித்து கொண்டு செல்லுமாக இருந்தாலும் எந்த ஒரு மூலகமும் திட்டமான உலோகமாக மாறியது. சரி, உலோக இயல்பு கூடுதே தவிர அப்படி திட்டமான ஒரு உலோகமாக மாறியது. அதான் நாங்கள் சொல்லியிருக்கோம், 17ஆம் கூட்ட மூலகங்கள் யாவும் அலோகங்கள் சொல்லி.
அப்ப இந்த கூட்டத்தின் வழி நாங்கள் நகர்ந்து கொண்டு போய்க்க அலோக மூலகங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறத பார்க்கலாம். சரியா? 16ஆம் கூட்ட மூலகங்கள்ல போட்டுக்கொள்ளணும். ஆக்சிஜன், கந்தகம், செலேனியம், டெலூரியம், பொலோனியம். இது கதிர் தொழிற்பாட்டு மூலகமாக இருக்கிறதால 16ஆம் கூட்ட மூலகங்கள்ல இது கதிர் தொழிற்பாட்டு மூலகமாக இருக்கிறதால பொலோனியத்தின் இயல்புகளை நாங்கள் கருதுவது குறைவு. ஆனாலும் எங்களோட ரிசோர்ஸ் புக்ல தரப்பட்டிருக்கிற சில டேட்டா வேல்யூக்களை நான் தாரேன். சரியா? எங்களோட ரிசோர்ஸ் புக்ல பொலோனியம் சார்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிற சில டேட்டா வேல்யூக்களை நான் எல்லாம் ஏனைய இயல்புகள் எங்களுக்கு தேவைப்படாது. நாங்கள் இந்த கலைக்க போறது ஒட்சனை பற்றியும் கந்தகத்தை பற்றியும் தான். ஒட்சன் ஆறு ஒட்சன் ஆறு அது பங்கீட்டு ஆறை தகவல்களை நோட் பண்ணிக்கணும். ஒட்சனின் பங்கீட்டு ஆறை பிக்கோமீட்டர்ல ஒட்சிஜன் பங்கீட்டு ஆறை பிக்கோமீட்டர்ல 73, கந்தகத்துக்கு 103, செலேனியம் 117, டெலூரியம் 137, பொலோனியம் 140 பிக்கோமீட்டர். அதாவது கூட்டத்தின் வழி பங்கீட்டு வலு ஆறை அதிகரிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஒட்சிஜனுக்கு 73, கந்தகத்துக்கு 103, செலேனியம் 117, டெலூரியம் 137, பொலோனியம் 140. ഇതിന്റെ അയനാണ് ഇതിന്റെ അയനാറ് അതായത് അന്യനാറ് O2 மைனஸ் மாதிரி அந்நியனாறு. இந்த மூலகத்தை நாங்கள் எக்ஸ்டெண்ட் கருதினால் X2 மைனஸ் அந்நியன் ஆர். அணு ஆரையிலும் பார்க்க அயனாரை இது அந்நியன் ஆரையாக இருக்கிறதால உயர்வாக இருக்கு. கட்டியன்களுடைய அயனாறு தான் கவனித்துக் கொள்ளும். அணுவினுடைய ஆரையிலும் பார்க்க கட்டியன்களுடைய ஆரை குறைவு, ஆனா அந்நியன்களுடைய ஆரை உயர்வு. அப்ப ஒட்சிஜன் அணு ஆரை 73 பிக்கோமீட்டராக இருந்தாலும் அதுக்கு அயன அறையில விட அதிகரிக்க போதும். ஜெனரல் கெமிஸ்ட்ரியில இது சம்பந்தமாக பார்த்திருப்பீங்க. அந்நியன்கள்ல அயனாரை அதிகரிக்குதுன்னு சொல்லி அந்நியன்கள்ட்ட அயனாரை அயனாரை அணு ஆரையிலும் பார்க்க அதிகரிக்கும். 140 பிக்கோமீட்டராக தரப்பட்டிருக்கு. ஒட்சிஜனுடைய அயனாரை 140 பிக்கோமீட்டர். அதே போல S2 மைனஸ் அயனாரை 184 பிக்கோமீட்டர். செலேனியம் 198 பிக்கோமீட்டர். அதே மாதிரி டெலூரியம் 221 பிக்கோமீட்டர். அங்க பொலோனியம் கதிர் தொழிற்பாட்டு மூலகமாக இருக்கிறதால அது உறுதியான அந்நியனை தோற்றுவிக்காது. அதற்கான தரவு இங்கு கொடுக்கப்படவில்லை. அப்ப உலோகங்கள் என்று சொன்னால் ஒருபோதும் இலத்திரனை ஏற்காது. இப்ப டெலூரியம் வரை பியோரா அலோகமாக நடந்து வருது. அதனாலதான் என்ன செய்யுது, 2 இலத்திரன்களை ஏற்று X2 மைனஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்நியனை தோற்றுவிக்கும். அடுத்த முதலாம் இலத்திரனேற்ற வெப்பநிலை. முதலாம் இலத்திரன் ஏற்ற வெப்பநிலை கிலோஜூல் மூல் -1 -ல
முதலாம் இலத்திரனேற்ற வெப்ப உள்ளறை கிலோஜூல் மூல் -1 சய 141 முதலாம் இலத்திரனேற்ற வெப்ப உள்ளறை சய 141 சய 200 சய 195 சய 190 சய 183 எங்களோட ரிசோர்ஸ்ல தரப்பட்டிருக்கிற வேல்யூக்கெல்லாம் சில டேட்டா வேல்யூக்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி தரப்பட்டிருக்கு. இப்ப நீங்கள் வேற இடங்கள்ல பார்க்கிற டேட்டா வேல்யூ இந்த அட்டவணையில இருக்கிற டேட்டா வேல்யூ சிறிது மாறுபட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ரிசோர்ஸ் புக்லயே இந்த மாதிரியான தவறுகள் நடந்திருக்கு. குறித்த ஒரு மூலத்துக்கு இந்த இடத்துல பார்த்தாலும் ஒரே வருமானம் இருக்கணும். அவர்கள் ஜெனரல் கெமிஸ்ட்ரியில கொடுக்க ஒரு வருமானத்தையும் வேறொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு வருமானத்தையும் சின்ன சின்ன மாற்றங்களோட கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. அவர்கள் ஒவ்வொரு யூனிட்டும் ப்ரிப்பேர் பண்ணும் போது ஒவ்வொருத்தர் ப்ரிப்பேர் பண்ணுவார்கள். ஒவ்வொருத்தர் தாங்கள் ஸ்டாண்டர்டான புக்கண்டு அங்கீகரிக்கப்பட்ட சில புத்தகங்கள்ல இருந்து டேட்டா வேல்யூக்குள்ள எடுப்பார். அப்ப ஒரு யூனிட்ல அங்கீகரிக்கப்பட்ட புத்தகம் வந்து வேறு ஒன்றா இருக்க, வேறொரு யூனிட்ல இன்னொரு புத்தகமா இருக்கும். பிசிக்கல்ல வேறு ஒரு மாதிரி இருந்தால் அதுல வர டேட்டா வேல்யூ கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆனா அதுட போக்கு உண்மையில மாறாது. இவற்றின் உருகுநிலை பாகை சியில சய 218 கந்தகம் 113 ஒட்சிஜன் சய 218 பாகைசியாக இருக்க கந்தகம் 113 பாகைசியாக வருது. உங்களுக்கு நான் சொன்னான் கந்தகத்துக்கு 119 பாகைசி உருகுநிலை என்று சொன்னான். கந்தகத்துக்கு புறதிருப்பங்கள் காணப்படுது. அதுல ஒரு புறதிருப்பத்தின் உருகுநிலை 113, இன்னொரு புறதிருப்பத்தின் உருகுநிலை 119. செலேனியம் 217, டெலூரியம் 450, பொலோனியம் 254. சரி, இந்த வேல்யூக்களை ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளணும். 16ஆம் கூட்ட மூலகங்கள், அவற்றின் பொது இயல்புகள், ஆக்சிஜன், கந்தகம், செலேனியம், டெலூரியம், பொலோனியம். நீங்கள் வேல்யூக்களை அப்படியே பாடமாக்கணும் இல்லை, அதுடைய ஒப்பீடு பார்த்தால் போதுமானது. 73 பிக்கோமீட்டர், 103 பிக்கோமீட்டர், 117 பிக்கோமீட்டர், 137 பிக்கோமீட்டர், 140 பிக்கோமீட்டர். கூட்டத்தின் வலு அணு ஆரை அதிகரிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அணுவினுடைய ஆரைக்கும் அயன ஆரைக்கும் இடையிலான வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்நிய எண்களுடைய ஆரை வந்து அணு ஆரையை விட எப்போதும் உயர்வாக இருக்கும். இது 73, இது 140, 103, 184, இது 117, 198, 137, 221. அப்போ ஒரு அணுவினுடைய ஆரையிலும் பார்க்க அந்நியன்களுடைய ஆரை உயர்வாக இருக்கும். முதலாம் இலத்திரன் நாட்ட சக்தி ஆக்சிஜன் சய 141, கந்தகம் சய 200, செலேனியம் சய 195, டெலூரியம் சய 190,
பொலோனியம் 183. இந்த உருகு நிலை 218 பாகிச்சு. இதுல சல்பர் நான் உங்களுக்கு முதல் இடத்துல 119 இருந்தால் சல்பருக்கு 2 புரோதிருப்பம் இருக்கு. அதுல ஒரு புரோதிருப்பத்தின் உருகுல இது, இன்னொரு புரோதிருப்பத்தின் உருகுல 119. 217 செலேனியம், 450, 254. சரியா? இப்ப கூட்டத்தின் வழி மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும் போது இதுல இருக்கிற ஒட்சிசனும் கந்தகமும் தூய அல்லுலோகங்களாக இருக்கும். ஒட்சிசனும் கந்தகமும் தூய அல்லுலோகங்கள். இதுல இருக்கிற ஒட்சிசனும் கந்தகமும் வந்து தூய அல்லுலோகங்கள். இந்த செலேனியத்துக்கும் டெலூரியத்துக்கும் சிறிதளவு செலேனியம் டெலூரியம் இந்த ரெண்டுக்கும் வந்து உலோக இயல்பும் சிறிதளவு காணப்படும். இதுல பொலோனியம் வந்து கதிர் தொழிற்பாடு மூலகம், அதுக்கு உலோக இயல்பு கொஞ்சம் கூட. ஆரோட செலேனியம் டெலூரியத்தோட ஒப்படைகள்ல உலோக இயல்பு கொஞ்சம் கூட. ஆனாலும் 100% உலோக இயல்பு பொலோனியம் வரையில. அதான் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். சரி, அப்ப தூய ஒட்சிசன் கந்தகம் என்பன தூய அல்லுலோகங்கள். செலேனியம் டெலூரியம் உலோக இயல்பும் இருக்கு, அலோக இயல்பும் இருக்கு. இதுல அலோக இயல்பு கொஞ்சம் கூட. பொலோனியத்துக்கு உலோக இயல்பு கொஞ்சம் கூட வரும். ஆனா அது கதிர் தொழிற்பாடு மூலகமாக இருக்கிறதால அது உறுதித்தன்மையற்றது, உடனடியாக பிரிகி அடைஞ்சு வேறு ஒன்றாக மாறும். சரிதான்? எல்லோருக்காக கவனித்துக் கொள்ளணும். இந்த உலோக ஆரை அயனாரை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. உலோக ஆரை அயனாரை பங்கிட்டு வலு ஆரை. சரிதான்? இப்ப சாதாரணமாக ஒவ்வொரு அணுக்களுக்கும் பங்கீட்டு அலு ஆரை கணிக்கப்பட்டிருக்கு. பங்கீட்டு அலு ஆரையை பாதிக்கின்ற காரணிகள்ல நீங்கள் பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை, ஒன்று பிரதான சக்தி மட்டம் சொல்லி இருப்பீங்க. இரண்டாவது கருவேற்றம் சொல்லி இருப்பீங்க. திரையீட்டு விளைவு எல்லாம் சொல்லி இருப்பீங்க. சரியான திரையீட்டு விளைவு இது அணுகாரை பாதிக்கின்ற காரணம். அவ சாதாரணமாக நாங்கள் படிக்கிற அணுகாரை வந்து எங்களோட சிலபஸ்ல நாங்கள் படிக்கிறது பங்கீட்டு வலு ஆரை. நாங்கள் முதல் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருந்தால் 2 அணுக்கள் பங்கீட்டு வலு பிணைப்பில காணப்படும் போது இந்த 2 அணுக்களினதும் கருவிடை தூரம் அளவிடப்பட்டு அதனுடைய அரைவாசியை ஒரு அணுவினுடைய ஆரையாக எடுக்கிறது தான் பேர் பங்கீட்டு வலு ஆரை. அப்ப ஒட்சிசனை நாங்கள் கருதினால் ஒட்சிசன் கருவுக்கும் இன்னொரு ஒட்சிசன் கருவுக்கும் இடையிலான இடைத்தூரத்தின் அரைவாசி தான் அதன் பங்கீட்டு வலு ஆரை. அப்ப இது கிட்டத்தட்ட இதோட தொடர்பட்டிருக்க போகுதுன்னு சொன்னால் பங்கீட்டு வலு ஆரை அதன் பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கையிலையும் திரையீட்டு விளைவிலையும் கருவேற்றத்திலையும் தங்கி இருக்கும். அயனாரை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று பார்க்கும்போது அயனாரையில கற்றியனாரை அந்நியனாரை என்று 2 விஷயம் இருக்கு. உலோகங்கள் இலத்திரன்களை இழந்து கற்றியனை போட்டிருக்கு. அப்ப இதை கேட்டதால நான் இந்த விஷயத்திற்காக குறிப்பிட்டு கொண்டு போகிறேன். சோடியத்தையும் Na+ஐயும் கருதினால் அவ சோடியத்தின் ஆறு என்பது 3 பிரதான சக்தி மட்டங்களை கொண்டது. அதுண்ட ஈட்டு அயல் ஓட்டுல முதலாவது ஓட்டுல 2 இலத்திரனும், 2வது ஓட்டுல 10 இலத்திரனும், 3வது ஓட்டுல 1 இலத்திரனுமாக காணப்படும்.
அப்ப கருவேற்றம் 11 தான், 11 புரோத்தன் தான் இருக்கு. புரோத்தனுக்கும் இலத்திரனுக்குமான விகிதமும் 11க்கும் 11 இருக்கிறதால 1. இதை நாங்கள் பயன்படு கருவேற்றம் என்றும் சொல்லலாம். அப்ப பயன்படு கருவேற்றம் 1 புரோத்தனுக்கும் இலத்திரனுக்குமான விகிதம். இப்ப இந்த சோடியம் தன் வலுவள ஓட்டிலத்திரனை இழந்தா பிறகு உருவாக்குற Na+ அயன், இதுல பிரதான சக்தி மட்டம் 2. ஏன் இவருடைய இலத்திரன் 2க்கு 8, ஒரு இலத்திரனை இழந்துட்டார். அப்ப பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை 2. அப்ப Na-ல 3 பிரதான சக்தி மட்டம் இருக்கு, Na+ல 2 பிரதான சக்தி மட்டம் இருக்கு. அப்ப ஒரு பிரதான சக்தி மட்டம் குறைகிறதால கருவுக்கும் வலுவள ஓட்டுக்கும் இடையிலான தூரம் குறைஞ்சு சோடியம் அணுவை விட Na+ அயனுக்கு ஆரை குறையும். இது ஒரு காரணம். அடுத்தது 2 பிரதான சக்தி மட்டம் இருக்கிறதால ஈட்டையலோடு ஒரு சோடி இலத்திரன் தான் காணப்படும். அப்ப திரையீட்டு விளைவும் குறையும். நீங்கள் முதல் ஜெனரல்லையே படிச்சிருப்பீங்க, திரையீட்டு விளைவு குறையும் போது ஆரை குறையும் என்று சொல்லி. அடுத்த 3வது விஷயம், இங்க 11 புரோத்தன் இருக்கும், ஆனா 10 இலத்திரன் தான் இருக்கும். அப்ப பயன்படு கருவேற்றம் 1.1 இருக்கு. அப்ப சோடியத்துக்கும் சோடியம் அயனுக்கும் இடையில நீங்கள் ஒப்பிட்டால் பிரதான சக்தி மட்டம் சோடியத்தை விட Na+க்கு குறையும். அப்ப பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை குறையும் போது ஆரை குறையும். அடுத்தது பயன்படு கருவேற்றம் அதிகரிக்கும் போதும் ஆரை குறையும். அப்ப இந்த விஷயத்தால கட்டியன்றை ஆரை அணுவினுடைய ஆரையை விட எப்போதும் குறைவாக இருக்கும். கட்டியன்றை ஆரை அணுவினுடைய ஆரையை விட எப்போதும் குறைவாக இருக்கும். சரிதானே? அப்ப இது ஒரு விஷயம். கட்டியன்றை ஆரை அணுவினுடைய ஆரையை விட எப்போதும் குறைவாக இருக்கும். இது நாங்கள் இப்ப அந்நியனுக்கு பார்க்கும்போது, சரிதான், அந்நியனுக்கு பார்க்கும்போது குளோரினே எடுத்துக்கொள்வோம், Cl எடுத்துக்கொள்வோம், Cl- எடுத்துக்கொள்வோம். இதுலயும் பிரதான சக்தி மட்டம் 3, இங்கேயும் பிரதான சக்தி மட்டம் 3 தான். ஏன் இங்க வலுவள ஓட்டுல ஒரு இலத்திரன் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை மாறையில. சோடியத்துக்கும் சோடிய பிளஸுக்கும் 1 குறைஞ்சது, பிரதான சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை மாறையில. அடுத்தது இங்க 17 புரோத்தன்களும் 17 இலத்திரன்களும் இருந்தது. ஆகவே பயன்படு கருவேற்றம் 1. ஆனால் இங்க 17 புரோத்தன்களும் ஒரு இலத்திரனை வாங்கி இருக்கிறால 18 இலத்திரன்களும் காணப்படும். அவ பயன்படு கருவேற்றம் 1ஐ விட சிறிதாக வரும். பயன்படு கருவேற்றம் 1ஐ விட சிறிதாக வரும். திரையீட்டு விளைவும் மாறில. பயன்படு கருவேற்றம் குறையும் போது ஆரை அதிகரிக்கும். ஆகவே மூலகங்களுடைய ஆரையிலும் பார்க்க, அணு ஆரையிலும் பார்க்க அந்நியன்களின் ஆரை எப்போதும் உயர்வாக காணப்படும். நீங்கள் ஜெனரல் கெமிஸ்ட்ரியில ஆரைகள் சம்பந்தமாக பார்க்கும்போது இந்த விஷயங்கள் சம்பந்தமாக குறிப்பிட்டிருப்பீங்க. சரியா? அப்ப இதுதான் இதுல நான் ஒப்பிடும் போது இந்த டேட்டா வேல்யூக்கள் கிடைச்சதா, ஆகவே டேட்டா வேல்யூக்களை வச்சுக்கொண்டு உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போறோம். இன்ஆர்கானிக்கும் ஜெனரல் கெமிஸ்ட்ரியும் ஒன்றோடு ஒன்று ஓரளவுக்கு தொடர்புடையதாக இருக்கு. சரி, அப்ப இந்த 16ஆம் கூட்டத்துல நீங்கள் ஒப்பிடக்கூடிய விஷயம் ஒன்று அணு ஆரை டேட்டா வேல்யூவோட, இந்த அணு ஆரைக்கும் அந்நியன்ற ஆரைக்குமான தொடர்பு. சரிதான், இதை நீங்கள் ஒப்பிட்டுக் கொள்ளலாம். இதுல 16ஆம் கூட்ட மூலகங்கள் அதிதாள் ஒட்சியேட்டர்கள் -2 ஆகவும் அதி உயர் ஒட்சியேட்டர்கள் +6 ஆகவும் எடுத்துக்கொள்ளும். சரியா? 16ஆம் கூட்ட மூலகங்கள்ட அதிதாள் ஒட்சியேட்டர் -2 ஆகவும் அதி உயர் ஒட்சியேட்டர் +6 ஆகவும் எடுத்துக்கொள்ளும். ஆனாலும் ஒட்சிஜன் இதுக்கு விதிவிலக்காக காணப்படும். ஒட்சிஜன் அதிதாள் ஒட்சியேட்டர் -2 எடுத்தாலும் அதி உயர் ஒட்சியேட்டனாக +2 தான் எடுக்கும். அதாவது OF2 என்று சொல்லப்படுகின்ற ஒரு சேர்வையில ஒட்சிஜன் +2 ஒட்சியேட்டனுக்கு வழிகாட்டும். சரிதானே? அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப இது
-2 இருந்து +6 வரை சேர்வைகளை தோற்றுவிக்கக்கூடிய ஒட்சியேற்றனுடைய ஒட்சிசனுக்கு மட்டும் -2 இருந்து +2 வரை தான் ஒட்சியேட்டன் காணப்படுது. ஒட்சிசன் வந்து தன் கூட்ட எண்ணுக்கு கூடுதலான ஒட்சியேட்டனை கொண்டு வராது. சரியா? இப்ப வளமையா நாங்கள் 6ஆம் கூட்டம் என்று படிக்க கூட்ட எண்ணுக்கு சமன் என்று சொன்னாங்க. இப்ப நாங்கள் படிக்கிறது 16ஆம் கூட்டம் என்று சொல்லி. ஆகவே நாங்கள் இனி அப்படி கதைக்கிறவளோ பொறுத்த பாடையில 10 கூட்டி அல்லது கழிக்கிற என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்து கொள்ள வரும். சரிதானே? அப்ப நான் இதை இனி அழிச்சு கொள்றேன். எழுதி கொள்ளுங்க. கூட்டத்தின் இயல்புகளை எழுதி கொள்வோம்.